வணக்கம். இசைஞான இளையராஜா ஒரு முரணான மனிதர். எப்படி முரணான மனிதர் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, அளவு கடந்து இசையை ரசிக்கக்கூடியவர், நேசிக்கக்கூடியவர். அவரே சொல்லுவாரு, இசை இந்த பாட்டு எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் வருது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அரசியல் மாதிரி விஷயங்களுக்கு வந்துட்டா முன்னுக்கு பின் முரணா பேசுவார். அவர்கிட்ட உள்ள ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அந்த முரணையும் ரசிப்பாங்க, அதே நேரத்தில் இசையை கொண்டாடி தீர்த்துருவாங்க. இப்போ எல்லா மனிதர்களுக்கு உள்ளேயுமே ஒரு முரண்பாடு இருக்குங்க. நம்ம நினைக்கிற மாதிரி எந்த மனுஷனும் இருக்க முடியாது. இந்த முரண்பாடு நான் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு பொதுவெளிக்கு சொல்ல நினைக்கிறாரு இசைஞான இளையராஜா. அதில் பல பாடல்கள் இருக்கும். நம்ம பார்க்க போகிறது ஒரே ஒரு பாட்டு. அது என்ன அப்படின்னா, கதைக்கு கவனித்து பார்த்தீங்கன்னா கதையில் அப்படியே பொருந்தி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா அது உலகத்துக்கு எப்பா நான் எப்படி இருந்தா உனக்கு என்னையா, நீ உன் வேலையை பாரியா அப்படின்னு சொல்கிறது மாதிரி இருக்கும். அப்படி ஒரு வித்தியாசமான பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சின்ன ஜமீன் அப்படிங்கிற திரைப்படம். இந்த படத்தில் கார்த்திக் ரொம்ப வித்தியாசமாக நடிச்சிருப்பார். அதாவது என்னென்னா, ஒரு பெரிய ஜமீன்தாருடைய புள்ள. ஆனால் அவர் பெரிய அளவுக்கு விட்டேத்தியாக இருக்கக்கூடியவர். விட்டேத்தி அப்படிங்கிறத விட பெரிய அளவுக்கு மன வளர்ச்சி குன்றிய, அதே நேரத்தில் யதார்த்தமாக விளையாட்டு புள்ள மாதிரியே இருப்பார். அந்த சொத்தை ஆட்டையை போடுறதுக்கு அவங்க சித்தப்பாவை சொந்தக்காரங்களை அலைவாங்க. இந்த காலகட்டத்தில் அந்த ஜமீனுக்கு கணக்கு வழக்கு பார்க்குறதுக்கு சுகன்யா வருவாங்க. வரக்கூடிய சுகன்யா இவர்கிட்ட கேட்பாங்க, யார்ப்பா நீ அப்படின்னு. நீ யாரு அப்படிங்கிற இடத்துல நான் யாருன்னு கார்த்திக் சொல்கிறது மாதிரியான ஒரு பாட்டுங்க. இந்த பாட்டை வாலி எழுதியிருப்பார். இசைஞானி இளையராஜாவை இசையமைச்சு பாடியிருப்பார். நீங்கள் இந்த பாட்டுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, அந்த படத்தில் கார்த்திக் பேர் ராசையா. இப்போ இசைஞான இளையராஜாவோட உண்மையான பேர் ராசையா. நீங்கள் பேரையும் அதுக்குள்ளே கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த காலத்தில் ஒரு சில விஷயங்கள் உண்டு. என்ன அப்படின்னா, இசைஞான இளையராஜாவோட கால் சீட்டு பிடிச்சி போச்சு அப்படின்னா, ஏதாவது ஒரு வகையில் பேர்லையோ பாட்டுலையோ ஏதோ ஒன்று அவர் பேரை கொண்டு வந்துட்டா, இது மகிழ்ந்து சந்தோஷமாக சரிப்பா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணித்தாரேன் அப்படின்னு சொல்கிற விஷயம் தானே. அந்த வகையில் தான் இதில் கார்த்திக் பேர் ராசையா. அப்போ கேட்கவே வேண்டியதில்லை. ரெண்டையும் பொருத்தி வாலிக்கிட்ட கொடுத்தா அதுவும் கேட்க வேண்டியதில்லை. ரெண்டையும் பொருத்தி ரொம்ப அழகா ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு வாலி. என்ன பாட்டு அப்படின்னா, நான் யாரு எனக்கு ஏதும் தெரியலையே, நான் யாரு எனக்கு ஏதும் தெரியலையே அப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டை சங்கராபரண ராகத்தில் இசைஞான இளையராஜா பண்ணியிருப்பாரு. என்ன அப்படின்னா, ஒரு மென்மையாக அந்த பாட்டு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெட்ட வெளியில் மத்தியானத்தில் நீங்கள் போனால் கூட உங்களை ஒரு மாதிரி தாளாட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். அது காரணம் என்னென்னா, பாட்டு கூட புல்லாங்குழல் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் யாரு எனக்கு ஏதும் தெரியலையே. இன்னொன்று, இடையிசை முழுக்க வெறுமனே கொட்டாங்குச்சி வயலின் தான். இந்த கொட்டாங்குச்சி வயலின் நமக்கு வேற ஒரு இடத்த கொண்டு போகும் அப்படின்னு வச்சுங்களேன். நீங்கள் தாளம் கவனித்து பார்த்தீங்கன்னா சிங் சக் சக் அவ்வளவுதான் தாளம். இதோடைய இந்த பாட்டை ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாருன்னு வச்சுங்களேன். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு அப்பாவி மனுஷன் அப்படின்னு வச்சுக்கங்களேன். அவனுக்கான குரலே ராஜா சார் கொடுத்துருக்க மாட்டார். ரொம்ப நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருக்கணும். எந்த நாளும் என்ன கூட ஒட்டிடாது தண்ணீர். ஒரு அப்பாவி மனுஷன் எப்படி என்ன அப்படித்தானே அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் அவர் பண்ணுவார். ஏன் இந்த பாட்டுக்கு பண்ணலை அப்படின்னா, இது கார்த்திக்கான பாட்டு இல்லையா, இது ஏன் பாட்டு, நான் என்னை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதனால் அப்படியெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு இருப்பார். நீங்கள் வரிகளை கவனித்து பார்த்தீங்கன்னா, சின்ன ஜமீன் பெரிய ஜமீன் ஏதாவது ஒன்று போட்டிருக்கணும்ல, எதுவுமே போட்டிருக்க மாட்டார். வாலியம் ரொம்ப தெளிவாக பொதுப்படையாக எழுதியிருப்பார். இது எல்லாருக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் இசைஞான இளையராஜா, என்னங்க நீங்கள் இப்படி முரண்பாடோடு இருக்கீங்களே அப்படின்னு கேட்குறதுக்கு, நான் அப்படித்தான்ப்பா, நீ என்ன வேணாலும் சொல்லிட்டுப்பா, சொல்லட்டுமே சொன்னா என்னம்மா அப்படிங்கிற மாதிரி தான் பாட்டை கொண்டு வந்திருப்பாரு. பாட்டு போகும். நான் யாரு எனக்கு ஏதும் தெரியலையே, என்ன கேட்டா நான் சொல்ல வழி இல்லையே, என்னை இந்த பூமி கொண்டு வந்த சாமி யாரத்தான் கேட்டானோ, நான் யாரு எனக்கு ஏதும் புரியலே. அந்த புல்லாங்குழல் போகிறதுக்கு அது என்னென்னா, நம்ம தாளாட்டுறதுக்கு அந்த புல்லாங்குழல் சேர்ந்தே தாளாட்டம் அப்படின்னு வச்சுங்களேன். கரெக்டாக
சரணத்திலையும் ரொம்ப எளிமை. ஏன்னா எல்லாருக்கும் புரியணும். அந்த இடத்த போட்டிருப்பாரு. என்ன பெத்து ராசையான்னு பேரு வச்ச ஆத்தாதான் பொன்ன பெத்த சந்தோஷத்தில் போனாளையா காத்தாதான். இதுக்குள்ள இன்னொன்று இருக்கு. என்ன அப்படின்னா, நான் பிறந்துட்டேன், நீ உலகத்தையே இசையால ஆளப் போற அப்படின்னு ராசையான்னு பேர் வச்சுட்டு எங்க அம்மா போயிட்டா அப்படிங்கு இந்த அர்த்தம் இருக்கு. நீங்க சினிமாப்படி கதைப்படி பார்த்தீங்க அப்படின்னா, கார்த்திக் அம்மா அப்பா இருக்க மாட்டாங்க, கிட்டத்தட்ட அனாதையா இருப்பார். ஆனால் அவர் ஒரு ஜமீன். நீங்க அப்படியும் பொருத்திக்கலாம். அடுத்து வரி போட்டிருப்பாரு. அப்போ கூட நீங்க கார்த்திக்கான வரி போட்டிருக்க மாட்டார். என்ன அப்படின்னா, ஊரை சுத்தி ஓடும் ஆறு நானம்மா, சின்ன புள்ள நான் தான்னு சொல்லு இந்த ஊரம்மா அப்படின்ட்டு இப்பதான் நீங்க முரண்பாடோடு இருக்கீங்களேங்க அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லியிருப்பாரு. சொல்லட்டுமே சொன்னா என்னம்மா, நான் யாரு எனக்கேதும் தெரியலையே அப்படின்னு. அதே மாதிரி 2வது சரணத்திலையும் இதே மாதிரி தான் வரிகளை பண்ணியிருப்பார். என்ன, எண்ணெயோட தண்ணி எப்போதும் தண்ணீர் ஒட்டாது அப்படிங்கிற மாதிரி போட்டு கடைசியில் முடிக்கும்போது நீ மட்டும்தான் என்னை கேட்குற அப்படின்ட்டு, யார் என்ன சொன்னா எனக்கு என்ன, என் வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இசையமைக்கிறது என் வேலை. 1-2 வார்த்தை வந்துச்சுன்னா நீங்கள் பிடிச்சிக்கிட்டு தொங்குறீங்க, தொங்குனா தொங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை ரொம்ப அழகாக முடிச்சிருப்பாரு. இது மாதிரி பல பாடல்கள் இருக்கு. இந்த பாட்டை நீங்கள் இப்போ கேளுங்க, உங்களுக்கு வேறொரு கோணம் தோணலாம். நன்றி, வணக்கம்.